1 crore பேசின முதல் ப்ரொடியூசர் நான் தான் விஜய் சேதுபதிக்கு. அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நான் போட்டது வந்து ஒரு ஆதங்கம். எவ்வளோ அரசியல்வாதிங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அப்போ அவங்கவுங்க மிரட்டுறாங்க, இவங்க மிரட்டுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தப்பாயிரும். இப்போ நான் தான் ரவுடி வந்து 30 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆயிடுச்சு, வேலை இல்லா பட்டதாரி மாதிரி ஆகி போச்சுன்னா ஒரு ப்ரொடியூசராக எனக்கு வயிறு எரியத்தான் செய்யும். இதே கார்ப்பரேட்டில் கொடுத்துருந்தா 2 நிமிஷம் கோர்ட்டில் கேஸை போட்டு இதை பேச முடியுமா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷன் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் சுரேஷ் பேசுகிறேன். ஒரு படம் நம்மளே ஹீரோவாக பண்ணி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தது தான் போனி போன் டைட்டிலில். உள்ளே வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் ஸ்டுடியோ 9 ப்ரொடக்ஷன். 2 படங்கள் ஒரே டைமில். அது தாண்டி கொஞ்ச நாள் போகும்போனே ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானான்னு ஒரு படம், அதோட சிட்டி ரைட்ஸ் வாங்கி பண்ணணும். அந்த படமும் ஹிட் ஆனதுனால அதை முடிச்சுட்டு சூதுகவும் பாலகுமாரால் தேட்ரிக்கல், தமிழ்நாடு தேட்ரிக்கல் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 12-13 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம், ஒரு 5-6 படம் தேட்ரிக்கல் பண்ணோம். ஆஸ் அ ப்ரொடியூசராக சலீம், என்னோட சலீம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஆரம்பித்து சலீம் படம் நானும் விஜய் ஆண்டனியும் பண்ணோம். அதுதான் என்னோடய சினிமா கெரியர். சலீம் வந்து ரீசெண்டாக பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் இப்போது வசந்தகுமாரன் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகி போயிட்டுருக்கு. பாலா சாரோட படம் பரதேசி நம்ம தான் பண்ணோம். 2 ஏரியா மேஜர் ஏரியா நம்ம பண்ணலாம், சிட்டி அண்ட் செங்கல்பட்டு. பண்ணும்போது அவரோட ரிலேஷன்ஷிப் கிடச்சி அவருக்கு சில விஷயங்கள் நாங்கள் பிரதர்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிப்போம். அப்போது ஆனால் அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்துட்டு நான் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி அதான் சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் நடிக்கிறேன் அப்படின்னு. ஒரு 6 மாதம் எதுவுமே பேசலை. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டீங்க வான்னு சொல்லி ஆஃபீஸில் உட்கார வச்சு பார்த்துட்டு சரி நீ தாரத்தப்பட்டியோட வில்லன்னு சொல்லிட்டாரு. அதுதான் எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்னிங் கூப்பிட்டு நீ தாரத்தப்பட்டோட வில்லன், நீ ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் டோன் பண்ணி என்னை அன்னையிலேருந்து டயட்டு, எக்ஸசைஸ் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இது பண்ணேன். ஒன்ஸ் தாரத்தப்பட்ட பாலா சார் கமிட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்ரோச் டெய்லி ஒரு 2 மூவிஸாச்சும் அப்ரோச் வரும். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம் அவங்க வந்து கேட்டு போனாங்க. எதுவாக இருந்தாலும் பாலா சார் படத்துக்கு அப்புறம் கமிட் பண்ணுறேன்னு சொல்லி விட்டேன். விஜய் சேதுபதி எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான். மாமே மச்சான் அந்த அளவு பழகின நண்பர்கள் தான் நாங்கள். நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான வந்து சிட்டி வந்து நான் எடுத்ததுலேருந்து அவருக்கு 2வது நாள் கூப்பிட்டு எனக்கு ஃபஸ்ட்டே அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவரோட நேட்டிவிட்டி ப்ளஸ் நம்மளை மாதிரியே தான் அவர் இருப்பார், ஓகே அப்படின்னு சொல்லி 2வது நாளே கூப்பிட்டு எதுவுமே யோசிக்கலை. அவர் கெரியர் எப்படி வரும், அவர் எவ்வளோ பெரிய ஆள் ஆவார், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அப்போது கூப்பிட்டு ஒரு அப்போ நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க, ஏதாவது நல்ல படம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஸ்டுடியோ 9 கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 2-3 டேஸ் கழித்து அவர் ஒரு ஸ்கிரிப்டை அனுப்புகிறாரு. அவர் ஃப்ரெண்டு வந்தார், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனந்த் குமரேசன் வந்து அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக நான் படிச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் ஸ்டோரி கேட்டேன். அதோட இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்டோரி ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட். வரலட்சுமி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, இந்த படம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் லைஃப்பில் அப்படின்னு. ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட். அது கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இமீடியட்டாக என்ன பண்ணேன், 4 லட்ச ரூபா இல்லை 2 லட்ச ரூபா அட்வான்ஸை போட்டு டைரக்டர் கமிட் பண்ணி இமீடியட்டாக கொடுத்தேன். அப்புறம் விஜய் சேதுபதியை கூப்பிட்டு ஒரு 10 lakhs டிடிஎஸ் 1 lakh போக 9 lakhs இமீடியட்டாக கொடுத்தேன். அப்போ இமீடியட்டாக கொடுத்தோன்னே என்னோடய சேலரி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொன்னார். எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை நம்ம பண்ணிக்கலாம்னு சொன்னோடனே ஒரு 25 days கழித்து நடுவில் கொஞ்சம் ஓரளவு ஹிட் ஆனோடனே நான் கூப்பிட்டு இல்லை ஜி பண்ணிக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் படம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நம்ம பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னோடனே 75 lakhs சேலரின்னு சொல்லி கமிட் பண்ணி சைன் பண்ணேன். அவரும் சைன் பண்ணார்.
அப்போ அவர் கேட்டார், நான் பெரிய ஹீரோ பின்னாடி ஃப்யூச்சரில் எனக்கு 4-5 படம் ஆஃபர் வருது, பெரிய ஹீரோ ஆகிட்டா என்ன பண்ணலாம் அப்படி. ஒன்றும் இல்லை ஜி, அப்படி நீங்கள் பெரிய ஹீரோ ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு இந்த படம்னா நான் எக்ஸ்ட்ரா 25 lakhs உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நான் வந்து வாயில் சொல்லலை, இப்போயே நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறேன்னு சொல்லி அப்போயே சைன் பண்ணி அக்ரிமெண்ட்டில் கொடுத்தேன். ஸோ 1 crore பேசின முதல் ப்ரொடியூசர் நான் தான் விஜய் சேதுபதிக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அவரும் சரி ஓகே. அப்போ அந்த சூழ்நிலையில் வந்துட்டு எனக்கு சூதுகவுன்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் சேதுபதிகிட்ட கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எடுங்கன்னு சொன்னார். உடனே அந்த படத்தை நான் கமிட் பண்ணி இமீடியட்டாக எடுத்து அந்த படத்தை இது பண்ணோம், மேக்ஸிமம் இது பண்ணோம். அடுத்து பாலகுமாரன்னு ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ரொம்ப என்ன பண்ணால் அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்தேன். அது தட்ஸ் மை மிஸ்டேக். அது விஜய் சேதுபதி மிஸ்டேக்கோ அது யார் மிஸ்டேக்கும் கிடையாது. அதிகமாக பணம் கொடுத்து எடுத்தேன், அதிக பப்ளிசிட்டி. இன்றைக்கி தேதி வரைக்கும் மேஜர் 340 கட்அவுட்ஸ் வச்சது நான் தான் விஜய் சேதுபதிக்கு சிட்டியில். அவ்வளோ அதை நான் எனக்கு பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ ஆகிருப்பேன். அன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நான் போட்டது வந்து ஒரு ஆதங்கம். ஓகே நம்ம படம் என்னடா நம்மளுக்கு எனக்கு அப்புறம் வந்த ஒரு வருஷம் கழித்து வந்த படத்துலலாம் நடிச்சிட்டு இருக்காரு, ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒரு படம் இவரே சொந்த படம் தயாரித்து இவர் பண்ணுறாரு, எதுவுமே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, நம்மளுக்கு ஒரு இது எதுவுமே கிடையாது, நம்ம ஒரு இது ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி அந்த இதில் தான் டென்ஷனில் தான் அடித்தேன். பட் என்னோட இதில் கிட்டத்தட்ட 1 lakh பேர் இருக்காங்க. அது அந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியாது எனக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ரீச் ஆகிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நல்லபடியாக முடியணும்னு தான் எனக்கு ஆசை. இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க ஒரு நடிகர் சங்கத்தை நம்பியிருக்காருன்னா நான் ப்ரொடியூசர் கவுன்சிலை நம்பியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் நாங்கள் 3 yearsல ஹையஸ்ட்டாக பண்ணது ஸ்டுடியோ 9 தான். இன்றைக்கி அவரை வச்சு இப்போது என் ப்ரொடக்ஷனுக்கு பண்ணல, என்னை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சாருன்னா நோ ப்ராப்ளம். எனக்கு இன்னொரு கம்பெனி இருக்குது, ரெட் கார்பெட்னு இருக்குது, இல்லை என் கோ ப்ரொடியூசர் நாசர்னு இருக்கார், அவர் எடுப்பார், இல்லை யார் வேணாலும் வச்சு அவரை வச்சு எடுக்கலாம். நான் ஃபஸ்ட் காப்பிக்கு அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன், அவங்க முடிச்சுட்டு வரலாம். என்றைக்குமே எனக்கும் விஜய் சேதுபதியில் ரிலேஷன்ஷிப் ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் தான். இன்றைக்கி கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், இன்றைக்கி பேசாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் திடீர்னு முந்தானத்து பார்க்கும்போதே ஒரு ஸ்மைல் தான், அவ்வளோதான், ஸ்மைலோடு போயிடுவோம். நாளைக்கு கூட அவரை வச்சு படம் பண்ணலாம். இது வந்து நிரந்தரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து ஒரு தப்பாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதை இஷ்யூ ஆக்கிட்டாங்க. இது ஒரு தனிப்பட்ட ப்ரொடியூசர் இல்லை, இது மொத்த ப்ரொடியூசருக்கும் இது ஒரு ஆதங்கமாக தான் இருக்கும். ஒருத்தனை நம்பி பணத்தை போட்டு இதில் வந்து 10 மாதம் வந்து நான் ஆஃபீஸ் போட்டு வேலை நடந்திருக்கு, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வந்து 10 மாதம் நடந்திருக்கு. அவர் சொல்லி தான் நடந்திருக்கு. ஏன்னா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆஃபீஸ் போட்டு கொடுத்தேன், அசோசியேட் டைரக்டர் அத்தனை அசோசியேட் வேணும்னு சொன்னேன், கேட்ட மியூசிக் டைரக்டர் கொடுத்தேன், கேட்ட ஹீரோனியை போட்டு கொடுத்தேன், கேட்ட கேமராமேன் போய் எடிட்டரு எல்லாருக்குமே எல்லாமே அக்ரிமெண்ட் பண்ணி எல்லாமே நான் நீட்டாக ஓயிட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் லீகலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டே அவருக்காக தான் பண்ணி கொடுத்தேன், தவிர நான் அதில் தலையிடவே இல்லை. நான் தலையிட்டது எப்போனா ஷூட்டிங் எப்போ எனக்கு கால் ஷீட் தெரியணும். இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணேன்னா எனக்கு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. நான் அதை வச்சு மிரட்டினேன், இவங்கள வச்சு மிரட்டினேன், இவங்க மிரட்டினாங்க அப்படின்னா எனக்கு என் கூட இருக்கிற வந்து கோ ப்ரொடியூஸ் இப்போ எவ்வளோ அரசியல்வாதிங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க மிரட்டுறாங்க, இவங்க மிரட்டுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தப்பாயிரும். என் கோ ப்ரொடியூசர் வந்து MP சன்னு அவர் கூப்பிட்டு கேட்டதுக்கு வந்து அரசியல்வாதி மிரட்டுறான்லாம் சொல்லக்கூடாது, அது தப்பு. அது இப்போ எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் கேட்க தான் செய்வான். ஏன்னா ஒரு படம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா வந்து தெருவில் நிற்கிறவன் தான் ப்ரொடியூசர், யார் ஹீரோவோ. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி சார், அஜித் சார் இவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்படுறான் இல்லை அவங்க வந்து இப்போ ஏம் ரத்னம் சார் கூட அஜித் சார் கூப்பிட்டு வந்து கால் ஷீட் பண்ணி கொடுத்து இன்றைக்கி அவர் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ பெரிய உதவியாக இருந்திருக்காரு அஜித் சார். ரஜினி சார் வந்து கோச்சடையானில் ஒரு பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை, பாபாவில் ஒரு பிரச்சனை, கூப்பிட்டு வேணாம்ப்பா எதுவுமே பேசாதீங்க செட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த அளவுக்கு நடிகைங்க இருக்கிற மத்தியில் இவர் இன்னும் கற்றுக்கணும், அவ்வளோதான். இல்லை கண்டிப்பாங்க, அவர் சொன்ன பதில் என்னென்னா ஒரே ஒரு பதில் தான். இந்த படத்தோட பொறுத்த வரைக்கும் கேரக்டர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறம்போது நான் உடம்பை குறைச்சிட்டு பிஸாவில் வந்த மாதிரி வரணும், அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். சரி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். 3 6 ஆச்சு, 6 1 ஆச்சு, 1 2 ஆச்சு. இன்றைக்கி எனக்கு ஐ டோன்ட் மைண்ட், நான் இன்னும் வந்து வெயிட் பண்ண தயார். ஆனால் வந்து
இன்றைக்கி விஜய் சேதுபதி 3-4 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர் இன்னும் ஒரு வருஷம் கழித்து 10 கோடி ரூபா 15 கோடி ரூபா வாங்கினாருன்னா நாளைக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு யாரும் நிச்சயம். அவர் கமிட்மெண்ட்டு தாங்க நல்ல விஷயம், எல்லாருக்குமே கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறாரு, எனக்கே நிறைவேற்றலை. நான் என்ன துரோகம் பண்ணேன்? நத்திங், ஒன்றுமே கிடையாது. ஏதாவது துரோகம் பண்ணி அவரை ஏதாவது துன்புறுத்தியிருந்தா நான், அதாவது எனக்கு தெரியும் விஜய் சேதுபதி வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து அவர் பெரிய ரேஞ்சில் வருவார், எனக்கு அதுவும் தெரியும். நான் தான் ரவுடிக்கு அப்புறம் விஜய் சேதுபதி 7-8 கோடி ரூபா வாங்குவார். அப்போ 7-8 கோடி ரூபா வாங்கும்போது நான் தான் ரவுடி 21 கோடி 25 கோடி பிஸ்னஸ் தனுஷ் பண்ணாருன்னா 2 வருஷமாக, இன்றைக்கி 1 மாதத்துக்கு முன்னாடி தனுஷ் வந்து 21 கோடி ரூபா பிஸ்னஸ் அந்த படம் கண்டிப்பாக பண்ணுச்சுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்காக வந்து எத்தனையோ படங்கள் விட்டு கொடுத்து வெயிட் பண்ண வந்து தெருவில் நின்றா அவருக்கு இஷ்டமா அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். நான் சொன்னது வந்து அந்த ஆதங்கம், ஒரு ஏமாற்றத்தில் வந்து நான் ஸ்டூடியோ 9 குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு ஆதங்கம். அது வந்து யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறக்கூடாது. ஸோ உடனே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு. நல்ல படங்கள் கொடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இவ்வளோ பெரிய லாஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ரிலையன்ஸ் மாதிரியோ அம்பானி மாதிரிலாம் ஆள் கிடையாது. இதே கார்ப்பரேட்டில் கொடுத்துருந்தா 2 நிமிஷம் கோர்ட்டில் கேஸை போட்டு இதை பேச முடியுமா? எதுவுமே பேச முடியாது ஆர்டிஸ்ட். அப்போ வந்து ஒரு தனி ப்ரொடியூசர் அப்படிங்கிறது கிடையாது. என்னை இப்போ நான் க்ரியேட் பண்ண, அதாவது என் கூட இருந்தவங்களும் அத்தனை பேர் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். சிவி இருக்கார், அபி இருக்கார், இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். இவங்கெல்லாம் சேர்ந்துலாம் நாங்கள் தான் படம் பண்ணோம். இப்போ இவர் எங்கிட்ட சுற்றினாலும் நாளைக்கு எங்கள் கூட சுற்றி தான் ஆகணும். அதுக்காக அவர் போய் ஹிந்திலேயோ தெலுங்குலேயோ படம் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் ஸ்டூடியோ 9 ஓகே இந்த படத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு எப்படி மனசு, இப்போ நான் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகி இப்போ நான் தான் ரவுடி வந்து 30 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆயிடுச்சு, வேலை இல்லா பட்டதாரி மாதிரி ஆகி போச்சுன்னா ஒரு ப்ரொடியூசராக எனக்கு வயிறு எரியத்தான் செய்யும். ஏன்னா அது எனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு. அந்த இத்தனை காலத்துக்கு நான் எடுத்தது, அதாவது இவ்வளோ காலம் நான் உழைச்சி ஒருத்தன் கிணற தோண்டுன்னு வந்து இவ்வளோ காலமாக வந்து கிணற தோண்டினவனுக்கு தண்ணி வரமோன்னு வெளியே போய் உக்காந்துட்டு இன்னொருத்தன் தண்ணி குடித்த கதை வேறு ஆகி போயிடும். இது வந்து ஃபேக்ட். நான் சொல்கிறதில் வந்து ஒரு தப்பு கிடையாது. அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். 18 அக்ரிமெண்ட் டெக்னீஷியன்ஸுக்கு பணம் கொடுத்துருக்கேன். அதை தவிர வந்து அவங்க கேட்ட ஹீரோயினி அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், ஹையாக கமிட் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே அவங்க கேட்டு அவங்க ஆஃபீஸ் கேட்டது கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என் மேலே ஒரு மிஸ்டேக் கிடையாது. அப்படி ஏதாவது மிஸ்டேக்குன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் விட்டு கொடுத்துறேன். என் அக்ரிமெண்ட்டே நான் கிழிச்சு போட்டுறேன். இதில் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன் சொன்னேன்னா நான் வந்து கிழிச்சே போட்டுறேன். எனக்கு அப்படிப்பட்ட இதெல்லாம் அவரை துன்புறுத்தி அவரை நடிக்க வச்சு அதுலேருந்து நான் பணத்தை எடுத்துகிட்டு போய் வாங்குறதுக்கு எனக்கு இல்லை. நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு அது போதும். பட் என் மேலே ஒரு மிஸ்டேக்குன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும். அதே மாதிரி என்னைய உரிமையை வந்து விட்டு கொடுக்கவும் என்னால் முடியாது. இது எனக்கு வர வேண்டியது. 1 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த நான் தான் ரவுடிக்கு வரக்கூடாது. அவங்களும் பண்ணட்டும். தனுஷும் என்னோட நண்பர் தான், சிம்பு என் நண்பர் தான். அவங்க பண்ணட்டும், நான் பண்ணதுக்கப்புறம் பண்ணட்டும். இல்லைனா என் பிரச்சனையை முடிச்சுட்டு பண்ணட்டும். அதுதான் என்ன ஸ்டெப் அப்படிங்கிற ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் நடிகர் சங்கத்தோட இதை பதிலை வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து இப்போது சினாரியோ படி அவங்க வந்து ஒரு நல்ல முடிவுக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். வசந்தகுமாரன் படத்தை தொடர்ந்து ஆர்கே சுரேஷ் அவருடைய தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் சொன்னார், அதை நம்ம கேட்டோம். இதை தொடர்ந்து விஜய் சேதுபதிக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து பேசினாங்க. அதன் பேரில் இப்போது விஜய் சேதுபதி ஒரு அறிக்கை ஒன்று விடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில் விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறவருடைய கம்பெனியில் வசந்தகுமாரன் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறதுக்காக நான் ஒப்பந்தம் செஞ்சது உண்மைதான் அப்படின்னு சொன்னார். அதை தொடர்ந்து அவருடைய தகாத நடவடிக்கைகள், தகாத வார்த்தைகள் இதெல்லாம் வச்சு எனக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ண மனசு ஒத்து வரல, அதனால நான் வந்து அந்த படத்துலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த 9 லட்சத்துக்கு பதில் நான் வட்டியோட சேர்த்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் விஜய் சேதுபதி நடிச்சு வெளியாக இருக்கிற வசந்தகுமாரன் அப்படிங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிருக்காரு விஜய் சேதுபதி. இந்த மாதிரியான விளம்பரங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்கே சுரேஷ் அவர்கள் மேலே நான் சட்ட ரீதியாக நிறைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே மிரட்டல்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதன் பேரில் போலீஸில் நான் புகார் செய்ய வேண்டியிருக்கும். இதோட இவர் இதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி.